அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்துக்குள்ள வாசிப்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவின் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் என்ன பண்ணுங்க? ஆமா, பலப்படு. இன்னைக்கு பலன் இல்லாம இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் இன்னைக்கு காலையில என்னால எந்திரிக்க முடியல. ஆமா, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சரீரம் என்ன பண்ணுது? பலவீனமானதான் சரீரம். என்னதுங்க? பலவீனமான. ஆனா ஆவி, நம்மளுக்கு கொடுத்த ஆவி உற்சாகமானது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தட்டி எழுப்புகிறார். 5 மணிக்கு எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புவார். ஆமா, 7 மணிக்கு என்ன பண்ண மாட்டாரு? ஆமா, எழுப்ப மாட்டாரு. 7 மணிக்கு என்ன பண்ண கூடாது? நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது? நம்ம பலப்பட முடியாது. நீ அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆமா அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு சொல்லி தூங்கிட்டீங்க. 5 நிமிஷம் தூங்கிட்டீங்க, அது 5 மணி நேரம் தூங்கிடுவீங்க. அப்படி ஒருபோது என்ன பண்ணுங்க? தவறா கணக்கு போடாதீங்க. சோத்திரம். ஏன்னா நம்மளை இன்னைக்கு பலப்படுத்துகிற ஆண்டவர். சோத்திரம். ஏன்னா சோர்வு ஒரு மனிதன் எப்படி இருக்குமா, அதை அப்படியே என்ன பண்ணும்? இந்த கவலை வரும்போது சோர்வு வரும். ஏதாவது ஒரு காரியத்துல செய்யும்போது என்ன அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தினந்தோறும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அப்படி நீங்க எண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த ஜெயத்தை என்ன பண்ண, ஜெயம் என்ற அந்த பாதை உங்களால பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பலப்படுத்துகிற ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப நம்மளுக்கு எத்தனை பேர் சொன்னாலும், ஆனா தேவனுடைய காருடைய வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளை பலப்படுத்தக்கூடியது. எலியாவை அவன் சோர்ந்து போய் கிடந்த பொழுது அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தினது. எப்பா நீ என்ன பண்ணுங்க? அவன் சாப்பிட்டு என்ன பண்ண, அந்த இறைச்சியும் அப்பதை சாப்பிட்டு என்ன பண்றான்? அவன் பலப்பட்டு இந்த சரீரத்தை நம்ம பலப்படுறப்ப, சரீரத்தை கர்த்தர் கொடுத்த சரீரத்தையும் இந்த ஆவியும் ஆத்மாவையும் கவனமா நம்ம கவனிக்கணும். அது மேல என்ன பண்ண, ஒரு கவனம் இருக்கணும். சோத்திரம். ஏனாதானமா என்ன பண்ணாது? ஆமா, நம்ம சாப்பிட கூடாது. என்ன ஞானமா நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை தருகிறவர் தேவனாக. அதாவது சொல்றாரு, என் குமாரனே நீ கிறிஸ்து. யாரு நம்ம தடுத்து? நமக்குள்ள யார் இருக்குதுங்க? ஆமா, உங்களுக்குள்ள யார் இருக்குது? கிறிஸ்து இருக்கணும். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்ணான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப புதிய கிருபைகளை, புதிய காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறான். என்னை கொண்டு இங்க செய்ய போறார். என்னை கொண்டு என்ன செய்ய போறார்? நான் ஒண்ணு அப்படி ஒரு போல சொல்லாதீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சும்மா சாதாரணமா என்ன பண்ண, அன்னைக்கு கொண்டு ஏதோ முகாந்திரத்தை உங்களை வச்சிருக்காரு. ஏதோ கருத்து உங்களுக்கு சென்று உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் மறைமுகமாக சில காரியங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எலியா என்ன பண்றான்? அந்த சோர்வற்ற வேலையில கர்த்தர் அவனை பலப்படுத்தி தூது என்ன பண்றான்? இறங்கி அவனை பலப்படுத்தி அநேக நாட்கள் என்ன பண்ணான்? நடந்து போய் ஆமே சோதரம் யெகோவா என்ன பண்றான்? அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளை பலவீனப்படுத்த எத்தனையோ காரியங்கள். யாராவது சோர்வா பேசிட்டா என்ன பண்றாங்க? ஏன் போய் அந்த எலியா போய் எங்க கொடுத்துனா, ஒரு பெண் பேசுறதுனால நம்மளாம் சோர்வடைஞ்சு என்ன பண்றான்? உள்ள போய் ஒரு பெண் பேசுனதுனால சோர்வடைஞ்சு என்ன பண்றான்? டக்குன்னு சூரச்சலப்படுத்துட்டான். அதனால எத்தனை பேர் ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது காயப்படுத்திக்கலாம், உங்க பிள்ளைகள் காயப்படுத்திக்கலாம், சில உங்க அண்ணன் தம்பி காயப்படுத்த, உங்களை தாய் தப்பு காயப்படுத்திக்கலாம். அதெல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் என்ன பண்றாரு? என்னை நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறாங்களையோ, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். என்னை விசாரிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். தாவீதை தேவன் பலப்படுத்தினான். ஆமா, என்ன பண்ணாருங்க? பலப்படுத்தினா. அப்ப நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவாருங்க? பலப்படுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னால பலன் இல்லாம இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உதவி செய்யறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீ பலப்பட வேண்டும். என்ன பண்ணுமா? நீங்க என்ன பண்ணும்? பலப்பட்டு யுத்தங்களை அவை ஓய பண்ணவர், ஈட்டியை முறிக்கிற, வில்லை ஒடிக்க, உங்கள் கைகள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவன் என்ன பண்ண? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
அப்ப சில காலத்தை இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு, இது என்னால படிக்க முடியாது, இந்த லக்கை என்னால அடைய முடியாது, அப்படி ஒரு நாள் இந்த கூடாது. ஆண்டனோடு இருக்கிற இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமா நான் பலப்படுவேன், அந்த காரியத்தை என்னை பலப்படுத்துவான்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், அந்த கனிகளை விளைய வைக்கிற ஆண்டவர். அதே மாதிரி ஆரோனுடைய குளிர்த்த தோலை, ஆரோனுடைய அந்த தோலை என்ன பண்ற, அந்த குளிர்த்த தோலை என்ன துளிர்விட பண்ணுகிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையில நிச்சயமா துளிர் விடுவீங்க, நீங்க பலப்படுவீங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நீ ஆண்டவருடைய கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் என்னை பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவனை பலப்படுத்துவார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆஸ்வதித்து நிலைநிறுத்துவீராக. அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.